Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Forex market silver accurate எப்படி ட்ரேட் பண்ணலாம் அது ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு காட்ட போறேன். ஸ்கேல்பிங்ல 5 மினிட்ஸ்ல நம்ம சில்வர் கொடுத்த சிக்னல் தான். இன்னைக்கு பார்த்துட்டா மார்னிங்ல நல்லா டவுன் வந்திருக்காரு. அதுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா பை போயிட்டு இருக்காரு. இப்போ லாஸ்ட் 3 o'clock அப்புறம் கொடுத்த சிக்னல் அப்ராக்சிமேட் நல்ல 3 டார்கெட் செட் ஆகி நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் 5 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் 5 மினிட்ஸ்ல எல்லா சிக்னலுமே சக்ஸஸ் ஆகாது. ஆனால் சிக்னல் வந்து கன்ஃபர்மேஷன் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டா நல்லா ஆக்குரேட் சிக்னல் தான் வருது. இன்னைக்கு பார்க்கும்போது மார்னிங்ல டவுன் வந்திருக்காரு. மார்னிங் டவுன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு தான் நல்லா டவுன் வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் சிக்னல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அப்ராக்சிமேட் சிக்னல் கொடுத்து மார்க்கெட்டு கீழே போயிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடு எந்த பாயிண்ட்ல எடுக்கலாம், இப்போ எந்த பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணலாம், அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் தான் இன்னைக்கு காட்ட போகுது. இப்போ இன்னைக்கு லாஸ்ட் சிக்னல் கொடுத்து தான் பை சிக்னல். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இந்த கிரீன் கலர் அப்பாரு டோட்டலாக இன்னைக்கு 4 சிக்னல் கொடுத்துருக்கா. மார்னிங்ல செல்லு, அதுக்கப்புறம் பை எகெயின் செல்லு எகெயின் பை 3 சிக்னல் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செல் கொடுத்தது 3 o'clock அப்புறம் கொடுத்து ஒரு முன்னாடி கொடுத்த செல்லு கன்ஃபார்ம் அல்ல. இதுக்கு இப்போ லாஸ்ட்டு கொடுத்த பை தான் மேலே கொடுத்துருக்காரு. 3:10 தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் வந்திருக்காரு. கீழே டார்கெட் 3 டார்கெட் போட்டிருக்கேன். இப்போ சிக்னல் வரும்போது கேண்டில் கலர் க்ரீன், கீழே க்ரீன், கீழே கன்ஃபர்மேஷன் க்ரீன் வரும்போது தான் ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ இந்த சிக்னல் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த பை கீழே க்ரீன், அதுக்கப்புறம் இப்படியும் பை தான். இதுக்கு செல், இதுக்கு பைக்கு முன்னாடி வந்த செல் கன்ஃபார்ம் அல்ல. க்ரீனு மேட்ச் ஆகும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ சிக்னல் வரும்போது கேண்டில் க்ரீன் கீழே க்ரீன் ரெண்டுமே ஓகே ஆகும்போது நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த சிக்னல் கரெக்டாக கன்ஃபார்ம் வந்துட்டு இப்போ தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த பை பார்த்து செல் பார்த்துட்டா கன்ஃபார்ம் அல்ல. அதுக்கு முன்னாடி வந்த பை கன்ஃபார்ம் தான், ஆக்குரேட் ட்ரேட் தான் வந்தது. அது மார்க்கெட் இப்பவும் பை தான் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இது மார்னிங்கில் வந்த செல்லு இப்போ சிக்னல் கன்ஃபார்ம் ஆயதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எகெயின் ரிவர்ஸ் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே ஏறும்போது ட்ரேட் எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் அந்த சப்போர்ட் எகெயின் பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். கீழே ரெட்டாக இருந்தால் மார்க்கெட்டு செல்லு தான். இது பார்க்கும்போது சப்போர்ட் கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே வந்து 2-3 டைம் மார்க்கெட்டு சப்போர்ட் கட் பண்ணிட்டு கீழே வந்திருக்காரு. நல்லா டவுன் போயுது. இப்போ லாஸ்ட் கொடுத்த பையன் சக்ஸஸ் தான். இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன், இப்போ கேண்டில் கலர் க்ரீனு கீழே க்ரீன் ரெண்டுமே ஓகே ஆகும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ பார்க்கும்போது இந்த லாஸ்ட் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் இப்போ மாறும்போது லைன் ரெட்டு வந்திருக்காரு, கீழே க்ரீன் தான். இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் தான் மார்க்கெட்டு ப்ராஃபிட் இருக்காது. உங்களுக்கு வேணால் கட் பண்ணலாம். அது எகெயின் இப்போ நெக்ஸ்ட் ஃபாஸ்ட்டு இப்போ இந்த ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது எகெயின் ஒரு பிரேக் அவுட் தான். அந்த இடத்துல சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல உங்களுக்கு எகெயின் ட்ரேட் எடுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது சைடுவேஸ் தான். இந்த ஆரஞ்சு கலர், ப்ளூ கலரு, ஒயிட் கலர், இந்த எக்ஸ்ட்ரா கலர் வந்து சைடுவேஸ் தான். சைடுவேஸ் எக்ஸிட் பண்ணதுக்காக தான் சிக்னல் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சாஃப்ட்வேர் சிக்னல் கொடுக்கணும், லைவாக பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் கால் பண்ணலாம்.